ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு தான் போகலான்னு சொல்லி கிளம்புனோம். நாங்கள் கோவிலுக்கு கிளம்புற நேரம் என்னவோ தெரில, கஷ்டப்பட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டு கோவிலுக்கு கிளம்புனோம்னா வானம் ஃபுல்லாக மூடிட்டு மழை வந்துட்டு இருந்துச்சு. ஐயோ கடவுளே, உங்களுக்கு கண்ணிலையா அப்படின்னு சொல்லி கத்துனது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, சூரிய பகவானுக்கு கேட்டுருச்சு போல். மழை நின்றுச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெரியோடு ஓடும் போது தடையை உடைத்து விடும். கோவிலுக்குள்ளே போனதும் முதற்கடவுளான விநாயகர் இருந்தாங்க. அவங்கள கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து இந்த சைடு சக்கரத்தாழ்வார் சாமி இருந்தாங்க. திருமாலுடைய வலக்கையை அலங்கரிக்கிற சக்கர ஆயுதம் தான் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருக்கு 16, 32 அப்படிங்கிற எண்ணிக்கையில் கைகள் இருக்கும். அடுத்து பெருமாள் சாமி தான். நாங்கள் அப்படி பெருமாள் சாமிக்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்தாங்க. நானும் எல்லோரும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டோம். நாங்கள் இன்றைக்கி வந்தது பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். பின்னால் தீர்த்தம் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தீர்த்தம் வாங்கிக்கிட்டு தம்பிக்கு நான் தீர்த்தம் தலையில் தெளிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. தீர்த்தத்தை குடிச்சிட்டு அப்படி நின்னாச்சு. அப்புறம் துளசி கொடுத்தாங்க. எதுக்கு குங்குமம் வச்சிங்க, ஒரு வயசு நிறையிறதுக்குள்ளே குங்குமம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஐயரே தம்பி நெத்தியில் இருந்த குங்குமத்தை எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. முக்கியமாக சொல்லணுன்னா, பெருமாள் கோவில்களில் எல்லாருடைய தலையிலையுமே சடாரி வைப்பாங்க. பார்க்குறதுக்கு கிரீடம் மாதிரி இருக்கிறதுனால நம்ம தலையில் கிரீடம் வைக்கிறத நம்ம நினச்சிட்றோம். உண்மையிலேயே சடாரி அப்படிங்கிறது கிரீடம் மாதிரி இருக்கிற ஒரு பீடத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிற பகவானுடைய பாதங்கள் தான் குறிக்குது. நாங்கள் அப்படியே அங்கேருந்து துளசி வாங்கிட்டு அப்படி கோவிலை சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்தால் துளசி மாடம் இருந்துச்சு. துளசி மாடத்தை அப்படியே சாமி கும்பிட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனோம் அப்படிங்கிறதுனால சரி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறது பிடிக்கும், அதுவும் பிடிச்சவங்க கூட போகிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே போய் உட்காந்ததும் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, 2 பேரும் மாற்றி மாற்றி. அப்புறம் திருப்பி தம்பிக்கு மஞ்சள் மட்டும் எடுத்துகிட்டு குங்குமம் இல்லாமல் மஞ்சள் மட்டும் வச்சுட்டோம். பெருமாள் சாமி வைணவ சமயத்தில் முதற் கடவுள் கூட சொல்லலாம். மும்மூர்த்திகள்லேயும் உலகத்தையும் காக்கிற தொழிலை செஞ்சிட்ருக்கிறாரு. இவர் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாக இருக்கிறதுனால பரபிரம்மன், பரமாத்மா அப்படிங்கிற பேரில் கூட அழைக்கப்படுறாரு. இவருக்கு நாராயணன், திருமால், பெருமாள் அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது. பெருமாள் யாருடைய அவதாரம்னு பார்த்தீங்கன்னா திருமாலுடைய அவதாரங்கள் தான். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராமர் அவதாரம், ராமர் அவதாரம், பலராமர் அவதாரம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். நாங்கள் அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கோவில்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறது மூலமாக நம்ம மனசில் இருக்க கஷ்டம் எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. யாரெல்லாம் இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் மறக்காமல். அப்புறம் வெளியே வண்டி சாவி எங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. என்னமோ நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்த மாதிரி. அப்புறம் வெயிட் பண்ணுங்கள், பேக்குள்ளே வச்சுருக்கேன், அது மேலே துளசி வேறு வச்சுட்டேன், பேக்லேருந்து எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வண்டி சாவி எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு இருந்தேன். இன்னும் எங்கள் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நாங்கள் அப்படி கோவிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாரியம்மன் கோவிலுக்கு பேக் சைடு இருக்கிற அந்த ஒரு நகை கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பியோட கொலுசு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஏன் மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சின்னதாகிடுச்சு. அதை போட்டிருந்தா தம்பியோட கால் ரொம்பவே சின்னதாகவே அந்த இடத்துல மட்டும் ஒல்லியாகவே ஆகிட்டு இருந்துச்சு. சரி மாற்றிடலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் இன்றைக்கி. அமௌண்ட் எக்ஸ்ட்ராலாம் எடுத்துகிட்டு போகலை. இந்த கொலுசை கொடுத்துட்டு அப்படியே அதுக்கு பதில் தடை மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி வாங்கியிருந்தோம். இருக்கிற காசுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. போனதும் எங்களுக்கு டீ கொடுத்தாங்க. அப்படியே நல்லா டீலாம் குடிச்சிட்டு அப்படி கொலுசை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எப்பயுமே வெள்ளியாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், நம்ம ஒரு பொருளை மாற்றுறோம் அப்படின்னா அதை விட எக்ஸ்ட்ரா கிராமில் வாங்கினோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லது. காசு இல்லாத பட்சத்துக்கு வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். நாங்கள் அப்படி வந்துட்டோம். காய் எப்படி வாங்கிட்டு போயிட்டோம்னா திருப்பி வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் காய் இந்த மாதிரி மார்க்கெட் இந்த மாதிரி போய் மாமா வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட் இல்லாட்டி இந்த மாதிரி மணப்பாறைக்கு இந்த மாதிரி வாங்கிப்போம். நீங்கள் எப்படி வாங்குவீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுங்கள். சரி அப்படி பேக்கரி போனால் ஒரு ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டேன். அப்புறம் தம்பிக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே சொல்லுங்கள். நான் ஸ்வீட் ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்தா கூட அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஸ்வீட்
கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. ஸ்வீட் கூட சேர்த்து நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சரும் சேர்த்து கொடுத்தாங்க. அப்புறம் தம்பிக்கு அப்படி பிஸ்கட் வாங்கிட்டு அப்படி கிளம்பும்போது அங்கே ஒரு தாத்தா வந்து கொஞ்ச நேரம் தம்பியை கொடுங்க, நான் வச்சு பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே அவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களோட டே இப்படி தான் போச்சு. நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களோட சேனலில் நிறைய ப்ராங்க் வீடியோஸ், சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராங்க், சேலஞ்சு வீடியோஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வீடியோஸை நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் திவ்யா வித் பாண்டி. பாய்.